ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஐக்யூ ஜெட் 9 லைட் இதோட அன்பாக்சிங் தான் பார்க்க போகிறோம். அப்படியே ரிவ்யூ மாதிரி ஒன்று பார்த்துடலாம். இந்த ஃபோனில் டைமென்ஷன் பார்த்தீங்கன்னா 8.4 mm திக்னஸ் வந்து கொடுத்துருக்காங்க. வெயிட்னு பார்த்தீங்கன்னா 185 கிராம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பிளாஸ்டிக்கால வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. இதில் IP64 டஸ்ட் அண்ட் வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து IPS LCD டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்காங்க. 19 ஹெர்ட்ஸ் ரெஃபரன்ஸ் ரேட் கொடுத்துருக்காங்க. 840 நிட்ஸ் வந்து பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனோட சைஸ்னு பார்த்தீங்கன்னா 6.56 இன்ச்சஸ் வந்து சைஸ் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு 720 x 1612 பிக்சல்ஸ் கொடுத்துருக்காங்க. 269 பிபி டென்சிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோன் வந்து போன வருஷம் லான்ச் ஆனதுனால ஆண்ட்ராய்டு 14 வெர்ஷன் தான் கிடைக்கும். ஃபன் டச் OS வந்து விவோட OS வந்து 14 வந்து அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே கொடுத்துட்றாங்க. சிப் செட்னு பார்த்தீங்கன்னா மீடியா டைமென்சிட்டி 63006nm இந்த பட்ஜெட்டுக்கு இந்த சிப் செட் தான் கொடுப்பாங்க. சிபின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஆக்டோகோர் கொடுத்துருக்காங்க. ஜிபின்னு பார்த்தீங்கன்னா மாலி G57MC2 கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வேரியன்ட் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2 வேரியன்ட், 4GB 128 6GB 128 2 வேரியன்ட். ஸ்டோரேஜுக்காண்டி வந்து eMMC 5.1 ஸ்டோரேஜ் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் கேமரான்னு பார்த்தீங்கன்னா பிரைமரி 50, டெப்த் 2 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. LED ஃபிளாஷ் சப்போர்ட் இருக்கு. மேக்ஸிமம் 1080 13fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். செல்ஃபி கேமரான்னு பார்த்தீங்கன்னா 8 மெகா பிக்சல் கொடுத்துருக்காங்க. அதில் நீங்கள் 1080 13fps வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். இந்த ஃபோனில் லவுட் ஸ்பீக்கர் வந்து ஆப்ஷனும் கொடுத்துருக்காங்க. 3.5mm ஜாக் வயர் ஹெட் ஃபோன் யூஸ் பண்ணிக்கலாம், அதுவும் இருக்கு. ஒய்ஃபை சப்போர்ட் இருக்கு. ப்ளூடூத் வந்து லேட்டஸ்ட் 5.4 தான் கொடுத்துருக்காங்க. NFC இந்த ஃபோனில் கிடையாது. FM ரேடியோ ஆப்ஷன் இந்த ஃபோனில் இருக்கு. ESP வந்து டைப் சி போட்டு தான் கொடுத்துருக்காங்க. 2.0 OTG சப்போர்ட் இந்த ஃபோனில் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து சைடில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனில் வந்து லியான் பேட்டரி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. 5000 mAh கொடுத்துருக்காங்க. 15 வாட்ஸ் வந்து வயர் சார்ஜர் வந்து உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே சார்ஜர் அடாப்டர் கேபிள் எல்லாமே ஃப்ரீயாகவே ப்ரொவைட் பண்ணிடுறாங்க. மொத்தம் இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் 2 கலர், ப்ரௌனு அதுக்கப்புறம் அக்கோ ஃப்ளோன்னு 2 கலர் இருக்கு. உங்களுக்கு எந்த கலர் வேணுமோ கண்டிப்பாக வாங்கி யூஸ் பண்ணுங்க. இந்த ஃபோனில் வந்து கேமரான்னு பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நார்மலாக தான் இருக்கும். 1080 13fps தான் கொடுத்துருக்காங்க. அதனால் வீடியோகிராஃபி ஃபோட்டோகிராஃபி ஓரளவுக்கு வந்து சுமாராக தான் இருக்கும். பேட்டரி 5000 mAh தான். உங்களுக்கு இந்த ஃபோன் வாங்கினா கண்டிப்பாக வாங்கி ட்ரை பண்ணுங்கள். ஜெட் 9 லைட்டு இப்போ ஜெட் 10 லைட் வந்துருச்சு. ஜெட் 10 லைட்னா கூட ஒரு 1500 எக்ஸ்ட்ரா வரும். அதில் உங்களுக்கு 6000 mAh பேட்டரி வரும். அதனால் கண்டிப்பாக இந்த ஃபோனை கம்பேர் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஃபோன் பிடிச்சாலும் வாங்குங்க. ஐக்யூ ரெண்டுமே நல்லா தான் இருக்குது. லைட் சீரிஸ்னாலே வந்து வீட்டில் இருக்க பேரண்ட்ஸுக்கு வாங்கி கொடுக்கறதுக்கு நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோ வந்து எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ. பை ஃப்ரெண்ட்ஸ்.